டாக்டர், அப்பாக்கே எப்படி ஆச்சு? இது ரொம்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். ஆனால் இது ஒரு வைரல் ஃப்ளூ. இப்போ நிறைய பேருக்கு தொண்டை வலியும் காய்ச்சலும் வரதை பார்த்துருப்பீங்கள, அந்த மாதிரியான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இது. இந்த கண்டிஷனோட மினிஸ்டர் சாரு இன்னும் 30 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறது எனக்கு சரியா படல. ஏற்கனவே இந்த ஃபீவர்னால பாடியில ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ அவர் நடக்கும்போது மேற்கொண்டு ஃபீவர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் அ டாக்டரா சாருன்னு ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கிறது கூட நான் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அவர் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஆனா இப்ப எல்லாரும் பாத யாத்திரை போய்கிட்டு இருக்குமே டாக்டர். என்னம்மா பண்றது? சார் உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ பாத யாத்திரை போகணும்னு நினைச்சா எப்படி முடியும்? வேணும்னா நீங்க எப்படி கார்ல வர்றீங்களோ சாரும் அதே மாதிரி கார்லயே வரட்டும். மத்த எல்லாரும் வேணா பாத யாத்திரை போங்க. ஆஸ் அ டாக்டரா நான் அதை தான் சொல்லுவேன். இல்ல டாக்டர், என் குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான் நான் பாத யாத்திரையா கோயிலுக்கு வரேன்னு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். என் உசிரே போனாலும் நான் அதை நிறைவேற்றி காட்டுவேனே தவிர அதுல இருந்து பின்வாங்குற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்ன மோகனா. பேச்சுக்கா இருந்தாலும் இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சரி சரி சரிம்மா, கோச்சுக்காத விடுமா. சரி, ட்ரிப்ஸ் முடியட்டும், மத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, நீங்க அவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நர்ஸ் வாங்க. அப்பா, 102 டிகிரி காய்ச்சல், தொண்டை வலி ஜாஸ்தியா இருக்கு, வாமிட் வேற பண்ணிட்டீங்க. இதோட இப்படிப்பா நடப்பீங்க? மாமா, உங்க காவடியும் சேர்த்து இவரே தூக்கிட்டு வரட்டும். இல்ல நடேசன் மாமா இருக்காங்கல்ல, அவர் கூட தூக்கிட்டு வரட்டும். நீங்க கார்ல வாங்க மாமா, நீங்க நடக்க வேண்டாம். இல்ல தமிழ, நான் மனசார வேண்டிக்கிட்டது எந்த தடங்களும் இல்லாம நான் நடத்தியே ஆகும். அதான் உடம்புல சத்துக்காக இந்த ட்ரிப்ஸை ஏத்திக்கிட்டு இருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, மாத்திரையை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேம்மா. அந்த ஓய்வு எனக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தானம்மா. முருகா முருகான்னு நான் அப்படியே நடந்து வந்துருவேன். பா இல்லப்பா, சொன்னா கேளுங்க. சொல்லிட்டேன் இல்லையா? வேணா இங்கே வேணாலும் கொஞ்ச நேரம் தங்குவோம். தங்கிட்டு ஒரு நடுராத்திரில எழுந்திரிச்சு போவோம்யா. ராத்திரி எல்லாருக்கும் சாப்பாடு ஆக்கிறதுக்கான வழியை பாருங்கயா. பா, எங்களுக்காக நீங்க இம்புட்டு கஷ்டப்படுறீங்களேப்பா. நான் உசுறு வாழ்றதே உனக்காகதாயா. அப்ப நான் இது கூட செய்யலனா எப்படி? நாளைக்கு காலையில 11 மணிக்கு முன்னாடி சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் முருகனை பார்த்தனும்யா. ஆம், கண்டிப்பா பாத்துறலாம்ப்பா. 11 மணிக்கா? நடக்க விட மாட்டேன். அத்தாச்சி, ஐயோ, அத்தை ரொம்ப பாவம்மா. எவ்வளோ பெரிய வீட்ல பிறந்து அந்த வீட்ல செல்ல மகளா வாழ்ந்தாங்க. இப்ப மொத்தமா வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி தனி மரமா மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தாச்சி, உண்மையாவே உங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன மதனி, சாத்தான் வேதம் ஓதுதுங்கிற மாதிரி என்ன பார்த்து பரிதாபமா இருக்குன்னு சொல்றீங்க? நீங்களும் சரி, உங்க மகளும் சரி, எனக்கும் என் மகளுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததை நினைச்சு அப்படியே குழு குழுன்னு சந்தோஷம் தானே படுவீங்க. அதை விட்டுட்டு எங்க மேல இறக்கப்படுறீங்க. இது உங்க குணமே இல்லையே மதனி. கரெக்ட் தான் அத்தாச்சி, இது எங்க குணம் இல்லதான்.
இருந்தாலும் உங்களை பார்த்து பரிதாபமா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றப்போ மனசுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம், அதை அனுபவிக்கணும்ல. மதனி, இந்த சாவித்ரி மொத்தமா சாஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. மறுபடியும் எப்படியும் அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்தே தீருவோம். வந்தா நாங்க மறுபடியும் துரத்துவோம். என்னம்மா? ஏய், அத்த, இந்த ஏய் கோயெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க, எங்க கிட்ட வேணாம். எங்களை தேவையில்லாம உரசினதுக்கு தான் இப்ப நீங்க நடு தெருவுல வந்து இப்படி நிக்கிறீங்க. அத மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்த பத்தி நீங்களும் உங்க மகளும் யோசிக்கவே இல்லையா? திடீர்னு காமேஷ் பிச்சைங்கிற ஒரு பிச்சைக்காரன் கோடீஸ்வர வேஷம் போட்டு எங்கிருந்து வந்திருப்பான்? அவனை யாரு அனுப்பியிருப்பாங்க? அத பத்திலாம் நீங்க யோசிக்கவே இல்லையா? ஏன் அத்தாச்சி, என்னதான் அவன் உங்க மகளை காதலிச்சிட்டேன், உங்க மகளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்துட்டேன், அதனாலதான் நான் சில பொய்ய சொல்லிட்டேன்னு சொன்னாலும் உங்க கண்ணு முன்னாடி அவன் ஒரு பணக்காரனா நடிக்கிறதுக்கும் அவன் ஃபாரின் கார்ல வர்றதுக்கும் சுத்தி முத்தி ஒரு 4 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடி வரத்துக்கும் ஒரு செலவாயிருக்கும்ல. அது அது என்னடி சொல்லுவாங்க? ஸ்பான்சர்மா. ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சர்னு யாராச்சும் பண்ணிருக்கணும்ல. இப்படி ஒரு காரியத்துக்கு யாரு ஸ்பான்சர் பண்ணிருப்பா? அதானம்மா, யாரும்மா ஸ்பான்சர் பண்ணிருப்பா? அது யாரா வேணாலும் இருக்கலாண்டி. ஒருத்தரா 2 பேரா? ஊர் முழுக்க ஆத்தாளும் மகளும் வம்பு எடுத்து வச்சிருக்காளுங்கடி. அதுல யாரோ ஒருத்தர் இவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க இன்னைக்குன்னு பார்த்து மஞ்ச சேலை கூட கட்டியிருக்கலாம். ஒருவேளை அவங்க இவங்க வாழ்ந்த அதே வீட்டுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு அண்ணி முறையா கூட இருந்திருக்கலாம். இவங்களுக்கு மொத்தமா ஆப்பு வச்சவங்க பேரு ஈஸ்வரின்னு கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அப்போ என்னையும் என் மகளையும் சூழ்ச்சி வலையில விழ வச்சு எங்க வாழ்க்கைய கெடுத்தது சாட்சாத் நானேதான். ஏய், இப்பவே போய் இரு. இரு. உங்க அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்ல போறீங்களா? ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படியே ஈஸ்வரி பண்ணிருந்தாலும் உனக்கு எங்க போச்சு புத்தின்னு கேட்பாங்க. உன்னை எந்த காலத்திலயும் நம்பவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம என்ன மாட்டி விடுறேன்னு சொல்லி நீங்க வாங்கி கட்டிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். யார்கிட்டயாவது மோதுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட மோதணும் யார்கிட்ட மோதக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்.